என்ன கலாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய். நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கியே. பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே. ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான். ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியாப்பா. இத கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see ya. Hello da. யோ காய்வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநேக விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா? எடியானா? எடா உண்டா பேசுறீங்க? போ போ போடா. சார் நான் சொல்றேன். டேய் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார். அடிச்சு போடா. போடா போடா. டேய் வாடா. வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போ. அது தானா வரும். இதுல மாயா பைசான தானா வரது எடுத்து போடா. சரி எடுத்து வா. போடுப்பா. பாரு மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா? What a beautiful girl. Nonsense. You don't feel. See my friend Balu. என்ன மாதிரியே educated man. Degree holder. Hello. Hello. Come. ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால். ஒண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன். டக்குனு உங்க ஞாபகம் வந்தது. கரெக்ட். அதான் வந்துட்டேன். நீங்க எப்போ வந்திருக்கலாம். நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு. அதுவும் பேச்சலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம். பட் ஒன் திங் டிசிப்ளினா இருக்கணும். What is the time ya? 9 ya. Oh, it's already late ya. Yeah. Go ya. Wait ya. Oh, discipline ya. Let's move ya. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன். சார் விளையாடுங்க சார். அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பா. அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய மூடுடா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. இந்த பூச்சி இந்த ஜாக்கெட். பாட்டிமா என்னம்மா? என் சந்தன கலர் ஜாக்கெட் காணோம். அவசரப்படாம எல்லா இடத்துலயும் தேடி பாரு. அங்கதான் இருக்கும். கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? Something wrong. ஜாக்கெட். இது பாருங்க கோபால். லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? No. I am gentleman. முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. Go. பல்ஜேடிமா பல்ஜேடி. 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 ஜம்ப் பண்ணு. அப்படிதான். ஜம்ப் பண்ணுமா. ஐயா வராரு பார். சலாமை. ஐயாவுக்கு சலாமை. சலாம். ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா இல்ல கேவலப்படுறான் போல இருக்கேன். சரி இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வரல சாமி. வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விட கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது. உனக்கு சாமி. Of course. சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டுருந்துருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வாமா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம். அடடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு
ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு கொடுங்க டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இத பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ, இந்த கதை எல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐசி, யூ நோ. மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கதே ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க ஜாக்கெட் தூக்கி குரங்கு கொடுத்துருப்பான். கோயம்புத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம், அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா, ஆனா குரங்குக்குனே அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே, அதை மட்டும் மன்னிக்க கூடாதுக்கா. நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். கரெக்ட். அதுக்கு தானே நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும். கவுண்டர்லாம். ஏய், பார்ட்டி வருது, எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே. ரெடி? 1 2 3. என்ன நம்ம ஏரியாவே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு? ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல இருக்கேன். எல்லாரும் போங்கடா, அந்த பார்ட்டியை போய் கரெக்ட் பண்ணுங்க. டேய், என்னங்கடா, என்னடாச்சு? அங்கிள் வாங்க அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஏங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு, என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன், இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்க நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீணாச்சமா? என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பவுன் தங்கம் இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், மோதிரம் தானே, நான் எடுத்து தரேன். ஐயோ ஏப்பா, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கேன். இந்த மோதிரம் இல்லாம இந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, வீட்டுக்கு போனா அக்கா பாட்டி அழுகாதீங்க, நான் எடுத்து தரேன். ஏங்க, நல்லா தேடிட்டங்க, மோதிரத்தை காணுங்க. என்ன சிரிக்கிறீங்க? அழுகல? நான் ஏன் அழணும்? நீதான் அழணும். மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. எப்படி? ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா? இப்படியே போய் கண்ணாடியில பாரு, யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு தெரியும். அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்பு. என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்பட்டை அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம்
என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. ஐயோ அம்மா, யாரது? அப்பா குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே. அப்பா அக்கா பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேய். ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னைய கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ தாங்க முடியலப்பா. ஐயோ, எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. மெதுவா. பாலு. ஐயோ எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிடிச்சுக்குவோம். அப்பா குப்புன்னு வேர்த்துருச்சு. ப்ளீஸ் பாலு. ஏண்டா லேட்டு? சார் கலவை கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பார்த்து விடுங்க சார். ஒரு ரூபாய் நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரு? இவரை தெரியல? இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டை போட மாட்டான், இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கொண்டாடா. இந்தாங்க. போடா நாயே. நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும். காலையில டிஃபன் கிடைக்கும். கா 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 கா. ஆஹா, ஆண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டான். கா 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 கா. ம். கா 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 கா. கா கா. ஹை, வீட் இட்லி. கா கா கா. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காயை கூப்பிட்டேன். நீங்க இருந்தா காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5. சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு, பாலு. இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க, வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். என் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு? மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா, நான் பையா, நான் வா. நான் போலீஸ்னா? வா. நோ நோ. என்னையா? நான் கோச்சிக்காதீங்கண்ணா, ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா.
நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் ஷாப்ல ஒரு உட்கார்ந்து இருக்கானே, அவங்க டிரைவர் போயா. தேங்க்ஸ்ண்ணா. வண்டி ரோட்டு நேரம் வச்சிருக்கோம். இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்க சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா? ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்க எல்லா சைக்கிள் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்ட் எடுக்கிறேன். வீலுக்கு தானே. ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுடா. விளையாடாது சார். சேஃப் சொட்டை போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்து பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்ன உன்னைய. ஏன் சார், அவன் பக்கா பணம் இருக்கு சார். என்னோட புது சைக்கிள் தூக்கி போயிட்டேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு ஆஹா, இப்படியே ஜோதியில ஐக்கியமா எல்லாம் போட்டு அண்ணாமலை தீபத்தோட அம்சமா இருக்குப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு கார்த்திகை தீபமா? இல்ல, ரம்ஜான். கரெக்ட் கரெக்ட். விளக்கு வைக்கும் போதே நினைச்சேன். மே ஐ ஹெல்ப் யூ? ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே வானர் படங்களை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியல. அங்கங்க விளக்க ஊதி அனுப்பிச்சிடுறாங்க. இதுல நீ வேறையா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் நல்லா விளக்கேத்துவேன். சரி சரி, ஏத்து. தேங்க்யூ. ஹலோ, விளக்கு அங்க இருக்கு. இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்குன்னே தெரியலங்க மேடம். ஆமா, இந்த விளக்குலாம் ஒரிஜினல் பித்தளைங்களா? ஏன்? தட் இஸ் பிசினஸ் மேட்டர். விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே போயிட்டாலே. இப்படின்னு தெரிஞ்ச விளக்க கழுவதுல இருந்தே கோஆபரேட் பண்ணிருப்பேனே. இல்ல சுமித்ரா, புடவையில தீ பிடிச்சது, அதான். சாரி. ஐயோ, கையெடுத்துட்டீங்க. காக்கா காக்கா காக்கா. அதானே பார்த்தேன். நம்ம நமக்கு டிஃபன் வைக்கிறதுல கரெக்டா பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றான். காக்கா கிட்லி. அத காக்கா கிட்டே சொல்லு. சொல்லிக்கிறேன். அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் லவ் தானே. பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே.
லவ்ஸ் இப்ப வந்தது. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன்னு என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதெல்லாம் எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்குனாம்பீங்க இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே, உங்களை மாதிரி உங்க இட்லியும் கும்முன்னு இருக்குங்க. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கே படிமா, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடே ராஸ்கல், போடா. என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தரேன். நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு அம்மா தரேன். வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? வேலை கிடைக்கும், ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும். சுமித்ரா, நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம யாரு மேல அதிக பிரியம் காட்டுறோமோ அவங்க மேலதான் அதிக கோபம் காட்டுவோம். நீ சட்டையை கொடுத்தப்ப வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவன் இப்ப அதே சட்டையை நெஞ்சு மேல அணைச்சிட்டு படுத்திருக்கான். போய் பாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சு தூங்குற அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறா மாறுறதும் அதை கட்டவனோட யோகிதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகிதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல, உனக்கு எந்த விதத்திலையும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க, ஓகே? எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே, கோபால் சொன்னாரு. ராத்திரி நீயும் சுமித்ராவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். சுமித்ரா பிறந்ததுல இருந்து
ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுக்காக என் கூட ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவதான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல. உன்னை நல்லா புரிஞ்சுகிட்டதுனாலதான்ப்பா உங்ககிட்ட பேச வந்தேன். காதலிக்கிற பொண்ணு முன்னால விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த வயசுல வேலை வெட்டி இல்லாதவங்கிற உண்மையை சொன்னியே, அதுல உன் நேர்மையை புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பேத்தி அனாதையா நிப்பாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவளை அன்பா கவனிச்சுக்கிறதுக்கு நீ இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி, சுமித்ராவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏத்துக்க உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ ஒதுங்கறத விட அந்த பொண்ணு